வணக்கம் நண்பர்களே. தன்னை நம்புவனை விட மண்ணை நம்புவனே விவசாயி. இன்றைக்கி பவர் ஸ்ப்ரேயரில் மருந்து அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா வியாதி ரொம்ப அதிகப்படி ஆகிப்போச்சு. சரின்ட்டு பக்கத்தில் அந்த செடியை பாருங்கள், ஜில்லு ஜில்லு நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போண்டா கோழி மாதிரி சுருங்கின மக்களை அசூனி, அது ஒரு வகையான வியாதி. அது பரவ ஆரம்பித்தா நாளுக்கு நாள் காடு ஃபுல்லாக பரவிடும். சரி, இமிடியேட்டாக இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு, இது கொரோனா வியாதி மாதிரி டக்கு டக்குன்னு பரவி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாகணுமே. நேராக போய் அக்ரி மெடிக்கலில் போயிட்டு அதுக்கான ஒரு 2 வகையான மருந்தை வாங்கிட்டு வந்து, ஒரு பாக்கெட் மருந்து, ஒரு லிக்விட் மருந்து கொடுத்தாங்க. அதை 10 டேங்க்கு 180 லிட்டரு விதம் கணக்கு பண்ணி அதை கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் கை வைக்க வேண்டியதில்லப்பா, இந்த பவுச் அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுட்டா போதும், அதே கரைஞ்சிக்க அப்படின்னாங்க. அது அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே தண்ணி மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் லிக்விட் ஒரு 10 டேங்க்கு கலந்து 150 லிட்டர் தான் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது எவ்வளோ மருந்து அளவோ அந்தளவுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி சேர்க்கணும். ரொம்பவும் கூட போயிடக்கூடாது, தண்ணி ரொம்பவும் கம்மியாக போயிடக்கூடாது. சனி ஞாயிறு லீவுங்கிறதுனால பசங்களை வச்சு வேலையை பார்த்துடலாம். ஏன்னா மற்ற நாள் பார்க்கணும் அப்படின்னா கூலி காசு எல்லாத்துக்கும் கூலி சம்பளம் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. விவசாயத்தை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தமாக எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்தளவுக்கு தான் பைசாவை நிப்பாட்ட முடியும். ஏதோ பசங்களை வச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கட்டும்ட்டு ஃபஸ்ட்டு டெமோ அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே எங்கள் பாப்பா தான் பார்த்துக்கோம். 2 வேலை முடிச்சுட்டு டயர்டாகி போச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான சம்பவத்தை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.